15ஆம் தேதியிலிருந்து உங்களுடன் ஸ்டாலின் திட்டம் அமலுக்கு வர இருக்கு. இந்த திட்டத்தை அரசு தரப்பிலிருந்து மக்களுக்கான திட்டம் அப்படின்னு சொன்னாலும் எதிர்க்கட்சிகள் இல்ல அரசு அதிகாரிகளை பயன்படுத்தி மறைமுக வாக்கு சேகரிப்பு திட்டமா இது செயல்பட போகுது அப்படின்னு சொல்லி எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டுறாங்க. அது பற்றி தொடர்ந்து பேசிக் கொண்டிருக்கிறோம். தற்போது நம்மளுடன் இணைப்பில் இணைந்திருக்கிறார் பாமகவின் செய்தி தொடர்பாளர் திரு சூரிய பிரகாஷ். அவர்கிட்ட பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தை அன்புமணி அவர்கள் கடுமையா விமர்சிச்சிருந்தார். இது ஒரு மோசமான ஏமாற்று வேலை அப்படின்னு சொல்லியிருக்காரு. அரசு ஒரு திட்டத்தை கொண்டு வராங்க, மக்களுக்கு எளிதா கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டு பக்கத்திலேயே ஒரு முகாம் மூலமா இந்த திட்டத்தை கொண்டு வராங்க. அப்படி இருக்கும்போது அது அரசு எந்த ஒரு திட்டத்தை கொண்டு வந்தாலும் விமர்சிக்கிறது சரியா? முதல்ல இந்த வீட்டு பக்கத்துல அப்படிங்கறதே ஒரு பெரிய ஏமாற்று வேலை. என் வீட்டு பக்கத்துல ரேஷன் கடை இருக்குமா, இல்ல வெறும் தமிழ்நாடு முழுக்க போடுற 10,000 முகாம்ல ஒரு முகாம் வீட்டுக்கு பக்கத்துல இருக்குமா? சரி, அதை விடுங்க. இது குறித்து ஜூலை 1ஆம் தேதியே பாமக தலைவர் மற்றும் அன்புமணி அண்ணன் அவர்கள் விரிவான ஒரு தெளிவான அறிக்கை வெளியிட்டிருந்தாங்க. அந்த அறிக்கையை படிச்சீங்கன்னா புரியும். உங்களுடன் ஸ்டாலின் அப்படிங்கிற திட்டமே முழுக்க முழுக்க ஒரு ஏமாற்று வேலை. இந்த சிறப்பு முகாம்கள் சொல்றாங்கல்ல, இதுல ஒரே ஒரு புது திட்டமாவது கொடுக்குறாங்களான்னு கேளுங்க. ஒரு திட்டம் கூட கிடையாது. ஏற்கனவே காந்தி காலத்துல இருந்து நடைமுறையில இருக்கிற ஜாதி சான்றிதழ், சிறப்பு சான்றிதழ், வருமான சான்றிதழ், அப்புறம் இந்த பாதாள சாக்கடை கனெக்ஷன், இதே மாதிரி திட்டத்தை தான் கொடுக்குறாங்க. இதை செய்யறதுக்கு தான் ஏற்கனவே டஜன் கணக்கில் அரசு துறைகள் இருக்கு, அதுல ஆயிரக்கணக்கான அரசு அதிகாரிகள் இருக்காங்க. முதல்வர் போய் சிறப்பா என்ன செய்ய போறாரு? இன்னொரு கேள்வி என்னன்னா, ஏற்கனவே இந்த சர்டிபிகேட் எல்லாம் சாதாரணமா ஒரு 15 நாள், அதிகபட்சம் 20 நாள்ல கிடைச்சிட்டு இருக்குது. அப்படி இருக்கும்போது அதையே சிறப்பு முகாமா வச்சு 45 நாள்ல தவறுன்னு இவங்க சொல்றாங்கன்னா, மக்களை எல்லாம் இவங்க என்ன முட்டாள் நினைச்சிட்டு இருக்காங்களா? இந்தியாவிலேயே, ஏன் நம்ம உலகத்திலேயே சாதாரணமா 15 நாள்ல கிடைக்கிற ஒரு சேவைய சிறப்பு முகாம் போட்டு 45 நாள் லேட் ஆகி தரும் அரசு நம்ம திராவிட மாடல் அரசு தான். இதுல கூட இன்னொரு வேடிக்கை என்னன்னு பாத்தீங்கன்னா, கூட்ட சேர்க்கணுங்கிறதுக்காக மகளிர் உதவித்தொகைக்கும் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு ஒரு ஏமாற்று வேலையில பண்ணியிருக்காங்க. இப்போ இவங்க தமிழ்நாடு முழுக்க கிட்டத்தட்ட ஒரு 10,000 முகாம் நடத்துறாங்க. ஒரு முகாமுக்கு 100 பேர் விண்ணப்பிச்சா கூட 10 லட்சம் பேர் விண்ணப்பம் கொடுப்பாங்க மகளிர் உதவி தொகைக்கு. ஆனா பட்ஜெட்ல ஒதுக்குறது மொத்தமே 13,807 கோடி ரூபாய் தான். அதுல 13,800 கோடி ரூபாய் ஏற்கனவே செலவு பண்ணியாச்சு. அப்ப மிச்சம் இருக்கிறது வெறும் 7 கோடி ரூபாய் தான். 7 கோடி ரூபாய் பட்ஜெட்டை வச்சுக்கிட்டு பேருக்கு தான் உதவி தொகை தர முடியும். ஆனா 5,000 பேருக்கு உதவி தொகை தர பட்ஜெட்டை கையில வச்சுக்கிட்டு 10 லட்சம் பேர்கிட்ட மனு வாங்குறாங்க. இதைதான் தேர்தலுக்கான ஏமாற்று வேலைன்னு சொல்லுவோம். என்ன பண்ணாங்க, 10 லட்சம் பேர்ட்ட மனு வாங்க வெறும் 7 கோடி ரூபாய் பணத்தை வச்சுக்கிட்டு தேர்தல் வரைக்கும் அந்த மக்களை உளவியல் ரீதியாக துன்புறுத்துவது. எங்களுக்கு ஓட்டு போட்டாதான் உங்களுக்கு உதவி தொகை வரும் அப்படின்னு. பொதுவா தேர்தல் நேரத்துல தான் இந்த மாதிரி கட்சிக்காரங்களை வச்சுட்டு டோக்கன் கொடுத்து ஏமாத்துவாங்க. இப்ப அரசாங்கமே அதிகாரப்பூர்வமாக அரசு அதிகாரிகளை வைத்து இல்லாத காசுக்கு டோக்கன் கொடுத்து ஏமாத்த போறாங்க. நாங்க என்ன 2021 தேர்தல் அறிக்கையில திமுக என்ன சொல்லுச்சு, சேவை பெறும் உரிமை சட்டம், ரைட் டு சர்வீசஸ் ஆக்ட் கொண்டு வருவோம் அப்படின்னு சொன்னாங்க. ஆளுநரோட அறிக்கையில கூட படிச்சாங்க. சீக்கிரம் வந்துரும் அப்படின்னு படிச்சாரு ஆளுநர். அந்த சீக்கிரம் எப்ப வருங்கிற சீக்கிரம் தான் யாருக்கும் தெரிய மாட்டுது. அது வந்தாலே மணி அடிச்சா மாதிரி மக்களுக்கு தான் எல்லா சேவையும் எல்லா சான்றிதழும் உடனடியாக கிடைச்சிடும். அது செய்யாம சிறப்பு முகாம்ங்கிற பேர்ல இவங்க சிறப்பு முகாம் தான் போட்டுட்டு இருக்காங்க. இன்னும் சுருக்கமா சொல்லணும்னா, தினம் அரிசி பருப்பு கொடுக்குற ரேஷன் கடையெல்லாம் மூடிட்டு மாசம் ஒரு நாள் மட்டும் எம்எல்ஏ வீட்டு வாசலுக்கு வாங்க, அங்க நான் அரிசி பருப்பு கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஏமாற்று வேலை தான் சேவை பெறும் உரிமை சட்டத்தை நிறைவேற்றி சரி உடனடியா ரெகுலரா வருஷம் ஃபுல்லா கொடுக்காம எல்லா சைடும் நிறுத்தி வச்சுட்டு ஒரு நாள் முதல்வர் முன்னாடி இங்க கண்ணாமூச்சி வேஷம் போட்டு மக்களை ஏமாத்த முயற்சி பண்றாங்க. சார், மக்களுக்கான திட்டத்துல அரசு அதிகாரிகள் ஈடுபடுவது வழக்கம் தானே? எந்த திட்டம் கொண்டு வந்தாலும் எதிர்க்கட்சிகள் விமர்சனங்கள் முன்வைக்கிறது சரியா? மக்கள் உங்கள் விமர்சனத்தை எப்படி பார்ப்பாங்க? இப்போ 45 நாள்ல நீங்க ஒரு வருமான சான்றிதழ் தரேன், இல்ல ஒரு பாதாள சாக்கடை தரேன் அப்படின்னு நீங்க சொல்றீங்கன்னா சிறப்பு முகாம்ல, அப்ப அதை விட லேட்டா தான் உங்களுக்கு சாதாரண நாள்ல கிடைக்குதுன்னு அர்த்தம். இது எவ்வளவு பெரிய தோல்வி. வெறும் 7 கோடி ரூபாய் பட்ஜெட்ல 5,000 பேர் மகளிர் உதவி தொகை தர முடியும். ஆனா நீங்க முகாமே 10,000 முகாம் வச்சிருக்கீங்க. குறைஞ்சபட்சம் ஒரு 10 லட்சம் 20 லட்சம் பேர்த்த கலெக்ட் பண்ண போறீங்க. 5,000 பேருக்கு பணம் வச்சுக்கிட்டு 20 லட்சம் பேருக்கு மனு வாங்குவோங்கிறது எவ்வளவு பெரிய ஏமாற்று வேலை. இதைதான் நாங்க திரும்ப திரும்ப கேள்வி கேட்கிறோம். இந்த அரசு இத்தனை துறைகள்ல சரியா செயல்படக்கூடிய ஒரே துறை விளம்பரம் செய்தி சொல்றது மட்டும்தான். அதாவது எந்த வேலையும் மக்களுக்கு எந்த சேவைகளும் கொடுக்காம, நேர காலத்துக்கு எதுவுமே நடக்காம, சட்டம் ஒழுங்கு சரியில்லாம, பாதுகாப்புன்ற உண்மை இல்லாம இருந்துட்டு இது எல்லாமே நடக்காத மாதிரியும், தமிழ்நாட்டுல பாலாறு தேனாறு ஓடுற மாதிரியும், மக்கள் எல்லாம் மகளிர் எல்லாம் குழந்தைகள் எல்லாம் சந்தோஷமாவும் பாதுகாப்பும் இருக்கிற மாதிரி
ஒரு பொய்யான தோற்றத்தை உண்டாக்குற விளம்பரத்தை மட்டும்தான் இந்த விளம்பர மாடல் அரசு செய்கிறது அப்படின்னு நம்ம சொல்றோம். இணைப்பில் வந்து தங்களது கருத்துக்களை பதிவு செய்தமைக்கு நன்றி திரு